தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக தொண்டர்கள் கட்சியை விட்டு விலக வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக பலமுறை தோல்வியடைந்தது, ஆனால் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் திமுக அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். அண்ணாதுரை கருத்தார் கொண்டு கருணாநிதி, கருணாநிதி கருத்தார் கொண்டு மு.க. ஸ்டாலின். தற்பொழுது அதிமுகவுக்கு வழிநடத்த தலைவர்கள் யாரும் இல்லை. செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு கவர்ந்திழுக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் யாரும் இல்லை. தற்பொழுது அதிமுக படுதோல்வி அடைந்து விட்டது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இனிமேல் அதிமுக முதலிடத்துக்கு வருமா, 2வது இடத்துக்கு வருமா என்பது கேள்விக்குறி. அதிமுகவை வைத்து எடப்பாடி பழனிசாமி வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டார். தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக உலா வருகிறார். ஆனால் கட்சியை வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்ல அவரால் முடியவில்லை. அதிமுக தொண்டர்கள் இனிமேல் கட்சியில் இருப்பது வீண். இனிமேல் அதிமுக வெற்றி பெறாது. அதிமுகவை நம்பி பாஜகவோ காங்கிரஸோ எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க இனிமேல் வராது. அதிமுகவுக்கு இப்பொழுதே பூத் ஏஜென்ட் போட ஆள் இல்லை, தேர்தல் வேலை பார்க்க ஆள் இல்லை. அதிமுக அடுத்த முறை தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக அது 4வது 5வது இடத்தை தான் பெறும். மீண்டும் ஆட்சியை அமைக்க முடியாது, எதிர்க்கட்சி வரிசையிலும் அமர முடியாது. ஆக அதிமுகவை நம்பி இனிமேல் தொண்டர்கள் அந்த கட்சியில் இருப்பது வீண். அதிமுகவிலிருந்து தொண்டர்கள் விலக வேணும், மாற்றுக் கட்சியில் போய் இணைய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு எதிர்காலம். இனிமேல் தொண்டர்கள் அதிமுகவில் இருந்தால் அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது, அந்த தொண்டர்களுக்கும் எதிர்காலம் கிடையாது. உடனடியாக அதிமுகவில் இருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு.